ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது ஒரு சில சமயம் இந்த மாதிரி சங்கிலியில் கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சங்கிலியிலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டிங்கன்னா அந்த சத்தம் கேட்காமல் இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி சங்கிலியில் சத்தம் கேட்டுச்சுன்னா முன்னையே நீங்கள் சங்கிலியிலேயே ஆயிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இட்லி மாவு ரொம்ப நேரம் புளிக்காமல் இருக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாவை காம்போடு போட்டிங்கன்னா புளிக்காமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஊறுகாவில் கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சா கூட உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட காய்ச்சிட்டு சேர்த்திங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதேமாதிரி இந்த கவரும் இருக்க பாருங்கள். இந்த கவரோட நீங்கள் மூடி வச்சிங்கன்னா காற்று போகாமலும் இருக்கும். கவரை எடுத்துட்டிங்கன்னா காற்று போயிடும். அதனால் இந்த கவரோடு வச்சு முடிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சீப்பை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டவாவில் தண்ணியை ஊற்றிட்டு சீப்பை போட்டுக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக லிக்விடை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சம் அழுக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சீப்பை க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா தலையிலையும் அழுக்கு சேராமல் இருக்கும். சீப்பில் இருக்க அழுக்கோட நம்ம தலை சீவினோம்னா நம்ம தலையில் அழுக்கு சேர்ந்துடும். அப்புறமேட்டுக்கு இது முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும் பாருங்க. லைனிங் ப்ளவுஸ் போடும்போது நமக்கு அக்குளில் அரிப்போ இல்லை ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனோ ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயோ இல்லை ஃபேஸ் பவுடரோ இல்லை வேஸ்லினோ தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது ஓவர்லாக் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது. வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.